ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மோசமே இருந்தது. ஜூஸ் போட்டு நான் என் பிள்ளை என் பொண்ணு 3 பேரும் குடிச்சிட்டோம். ஒரு சின்ன கருத்து தான், எதிர நிற்கிறது ஒரு சிங்கமாகவே இருந்தாலும் பயத்தை காட்டாமல் தைரியமாக நிற்கணும். ஏன்னா இங்கே பயத்துக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் தெரியல. வளைஞ்சு கொடுத்து பேசுனா எதிர நிற்கிறவன் நம்மள நல்லவன் மரியாதை கொடுக்குறான் நமக்கு அப்படின்லாம் யாரும் நினைக்க போகிறதில்ல. இங்கே அவன் பெரிய எல்லாமே நம்ம தான், அதனால தான் இவன் வளைஞ்சு கொடுத்து பேசுகிறான்னு நம்மளை முட்டாளாகவும் இலக்கரமானவனாகவும் தான் நினைக்கிறான். ஸோ அதனால் நம்ம என்ன, அவனும் மனுஷன்தான் நம்மளும் மனுஷன்தான். வயசுலையோ வேலையிலையோ பெரியவனாக இருக்கான், நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். சுயமரியாதையை எக்காரணத்துக்கு கொண்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்று எதிர நிற்கிறவனை கண்ணை பார்த்து பேசினாலே நமக்கு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நமக்கு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதனால் எதுக்கு இருக்கிறவன் வேலையில் பெரியவன் வயசில் பெரியவன் அப்படின்னு வளைஞ்சு குனிஞ்சு நின்னா உன் தலைமையில் ஏறி நின்று உன்னை குனிய கொட்ட தான் பார்ப்பான். ஸோ நீயா தைரியமாக சுயமரியாதை